ஒரு பொண்ணு காணாம போயிருக்கான்னு அவங்க அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன விளையாடுறீங்களா? டேய் ஏறா போமாங்க. டிரைவர் வண்டி எடு. எனக்கு எதுவும் தெரியாது சார் சார் பயப்படாதம்மா. சரியா ஒண்ணும் ஆகாது. என்ன பாக்கியா? எதுக்காக செழியனை போலீஸ் கூட்டிட்டு போறாங்க? அவன் எந்த தப்பும் பண்ணல, கூட்டிட்டு போயிட்டாங்க. வா வா அப்பாக்கு போன் பண்ணலாம். சீக்கிரம் பண்ணு. என்ன பாக்கியா? என்ன பிரச்சனை? செழியன் ரொம்ப நல்ல பையனாச்சே, எதுக்காக போலீஸ் அவனை கூட்டிட்டு போறாங்க? போன் பண்ணுடி. சொல்லு இனியா. டாடி இனியா ஏண்டா அழுவுற? என்னாச்சு? டாடி இனியா என்னம்மா ஆச்சு? ஏன் அழுவுற? ஜெலியா அண்ணனை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க டாடி. போலீஸா? சரி இனியா என்னவா? ஜெனி அக்காவை காணோன்னு போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. சரி சரி நீ அழாத. அம்மா அம்மா எங்க? அம்மா இங்கதான் இருக்காங்க டாடி, அழுதுட்டு இருக்காங்க. டாடி உடனே வாங்க டாடி. நான் உடனே வந்துடுறேம்மா, நீ அழாத. அம்மா பாத்துக்கோ சரியா? டாடி வராராமா? சரி நீ எழுக்கு போன் பண்ணு. சொல்லு இனியா, என்ன வாங்கிட்டு வரணும்? அண்ணே ஏன் அழற இனியா? அண்ணே ஏய் ஏன் அழற? அம்மா ஏதாச்சும் திட்டினாங்களா? அண்ணே சரி அண்ணனை போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சு. குடு. ஹலோ எழு. ஜெனி காணாம போயிட்டான்னு சொல்லி செழியனை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. எழு. என்னம்மா சொல்றீங்க? எங்க இருக்க நீ? உடனே வா. அம்மா ஒண்ணும் இல்ல, நீ பயப்படாத, நான் உடனே வரேன். சீக்கிரமா வா. சரிம்மா. அழாத இனியா, அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது, அழாத. என்ன பாக்கியா? செழியன் கூட ஒரு பொண்ணு வருமே, அந்த பொண்ணு தான் காணுமா? ஆமா, அவன் பைக்ல அவளை கூட்டிக்கிட்டு சுத்தும் போதே நான் அப்பவே நினைச்சேன் இப்படி ஏடா கூட ஆகும்னு. அழாத இனியா. அழாத பாக்கியா, அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசி. இப்படியே அழுதுட்டு இருந்தா எப்படி? அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வரல. என்னம்மா? என்ன பாக்கியா? இனியா. என்ன அத்தை, என்ன ஆச்சு? ஏன் ரெண்டு பேரும் அழறீங்க? இவங்க எல்லாம் ஏன் இங்க இருக்காங்க? அவங்க அவங்க வந்து அத்தை. என்னம்மா? யாருக்கு என்னாச்சு? என்ன பாக்கியா, ஏன் அழற? அத்தை, இனியா சொல்லுமா, என்ன ஆச்சு? உங்க பேரனை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க, அதனாலதான் இவங்க அழுதுட்டு இருக்காங்க. என்னது? போலீஸா? ஐயோ, எழிலையா? அவனை ஏன் போலீஸ் புடிச்சிட்டு போனாங்க? செழி அண்ணன பாட்டி. செழியனியா? செழியனை எதுக்குமா போலீஸ் புடிச்சிட்டு போனோம்? அவன் என்னமா பண்ணா? என்னன்னு சொல்லு, அவன் என்ன செஞ்சான்? ஜெனி அக்கா காணாம போயிட்டாங்கன்னு அண்ணனை கூட்டிட்டு போயிட்டாங்க பாட்டி. ஜெனியா? ஜெனி காணாம போயிட்டாளா?
அவ காணாம போனா இவனை ஏன் கூட்டிட்டு போனோம்? அதான் அத்தை, எனக்கு ஒண்ணுமே புரியல. அழவேண்டியா? ஐயோ, என்ன பாக்யா, பண்றது? என்ன நடந்தது? வா, வாங்க. அப்பா, கோபி, என்னப்பா இதெல்லாம்? எனக்கு ஒண்ணும் புரியல. பாக்யா, என்ன நடந்தது சொல்லு. தாத்தா, எனக்கு ஒண்ணுமே புரியல. போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களாடா. செடி அப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தான். போன் ஏன்டா ஆஃப் பண்ணி வச்சிருக்கன்னு கேட்டேன். ஜெனி போன் பண்ணிட்டே இருக்கா, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னான். அப்புறம் காஃபி தாமான்னு கேட்டான். காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து ஜெனிய காணோம், எங்க இருக்கான்னு கேட்டாங்க. செடியன் தெரியலன்னு சொன்னான். இங்க கேட்டா நீ சொல்ல மாட்ட, ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் கேட்டதா சொல்லுவேன்னு சொல்லி ஜீப்ல ஏத்திட்டு போயிட்டாங்க. ஐயோ, அண்ணன் பாவம் டாடி. எனக்கு தெரியாது, நான் ஒண்ணும் பண்ணலன்னு சொல்லுச்சு. ஆனா அவங்க கேட்கவே இல்ல, அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க டாடி. ஒண்ணும் இல்லம்மா, கூட்டிட்டு வந்துடலாம். ஜெனி எங்கேயாவது கோபத்துல போயிருப்பாங்க, வந்துடுவாங்கம்மா. செழியனை எப்படியாச்சும் கூட்டிட்டு வந்துடலாம். நீங்க யாரும் அடாதீங்க. கோபி, அவனை சீக்கிரமா போய் கூட்டிட்டு வாப்பா. ஐயோ, என் பேர. பயப்படாதீங்கம்மா, கூட்டு வந்துடுறேன். ஈஸ்வரி, அழாதம்மா. அத்தை, அழாதீங்க அத்தை. ஐயோ, அவனை போலீஸ் ஏதாவது செய்யறதுக்குள்ள கூட்டிட்டு வாங்கப்பா. டேய், முதல்ல போய் அது என்னன்னு பாருடா. சரிப்பா. எழில், அப்பா. நீ அட்வொகேட் ஃபோன் பண்ணு. சரி பண்றேன். அப்பா, பேர் என்னப்பா? அட்வொகேட் ராதாகிருஷ்ணன் கான்டாக்ட்ல இருக்கும். ஆ, ஏய், ஃபோன் பண்ணி உடனே ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. எமர்ஜென்சின்னு சொல்லு. ஓகே? சரிப்பா. பேசு, பேசு. என்னங்க? பாக்யா, அம்மாவை பாத்துக்க. நான் நம்ம செழியனை கூட்டு வந்துடுறேன். சீக்கிரமா கூட்டிட்டு வந்துருங்க. பாவண்டா அவன். டாடி, அண்ணன். ஏய், ஒண்ணு இல்லடா, நீ அழாத, நான் கூட்டு வந்துடுறேன். அப்பா, பேசிட்டேன்ப்பா. அவர் ஸ்டேஷன் வரேன்னாரு. வாங்கப்பா போலாம். சரி அப்பா. நான் பாத்துக்கிறேன்டா, நீ போடா. போய் முதல்ல செழியனை கூட்டு வந்துடுறா. சரி பாக்யா, அப்பா அம்மாவை பாத்துக்க. நான் தாத்தா, போயிட்டு வரேன். பாத்துக்கோங்க தாத்தா. வா. போயிட்டு வாங்க. வாங்கப்பா. என்னங்க, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? பேர் என்னன்னு சொன்ன? செழியன். எங்க வேலை பார்க்குற? ஐடிஎம்ல சார். ஐடிஎம்னா? இந்தாங்க சார். சரி, போனை ஏன் ஆஃப் பண்ணி வச்ச? சும்மா தான் சார். சும்மா எதுக்கு போனை ஆஃப் பண்ணணும்? சார், அது வந்து டேய், ஜெனி எங்கடா? இருங்க, நான் விசாரிச்சிட்டு இருக்கேன்ல சார். ஜெனிஃபர் உனக்கு தெரியும்ல? தெரியும் சார். எவ்வளவு நாளா தெரியும்? சார், இவன்தான். இருங்க சார், நீ சொல்லு. நானும் அவளும் ஸ்கூல்ல இருந்தே சேர்ந்து படிச்சிருக்கோம் சார். என்ன, ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களா? ஒன்னதான் கேக்குறேன். ஆமா சார். சரி, ஜெனிஃபர் எங்க வச்சிருக்கிற? சொல்லு, இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கறா? எனக்கு தெரியாது சார். சார், இவன் போய் சொல்றா சார். இவனுக்கு நல்லாவே தெரியும் சார் ஜெனி எங்கன்னு.
கடைசியா அந்த பொண்ணு நம்பர்ல இருந்து உனக்கு தான் போன் வந்திருக்கு. இவன் தான் சார் எங்கேயே கூட்டிட்டு போயிருக்கான். இவனுக்கு நல்லா தெரியும் சார் ஜெனி எங்க இருக்கான்னு. இருங்க சார், அந்த பொண்ணு எங்க இருக்கா? சார் தெரியல சார். நீங்க வந்து சொல்ற வரைக்கும் ஜெனி காணாம போனது எனக்கு தெரியாது சார். அவ காணாம போனது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சார். சத்தியமா எனக்கு தெரியாது சார். ஏய், நீ அவளை கடைசியா எப்ப பார்த்த? நேத்து சார். நேத்து எங்க பார்த்த? நேத்து ஜெனி எங்க வீட்டுக்கு வந்திருந்தா. பாத்தீங்களா சார், இவங்க வீட்டுக்கு கல்யாணம் பேச போனப்போ வேண்டாம்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு சார் ஜெனியை வீட்டுக்கு கூப்பிடணும்? இவன் தான் சார் ஜெனியை மறைச்சு வச்சிருக்கான். இல்ல அங்கிள், எனக்கு தெரியாது. ஏய் சீ, அங்கிள் கூப்பிடாதடா. உன்னாலதான் ஜெனி காணாம போயிருக்கா. மரியாதையா சொல்லிடு. அவ எங்க இருக்கான்னு உனக்கு நல்லாவே தெரியும்டா. டேய், அவ உனக்கு தான் கடைசியா போன் பண்ணிருக்கா. அவ உன்கிட்ட சொல்லாம எதுவுமே பண்ண மாட்டா. அவளை எனக்கு நல்லாவே தெரியும்டா. சொல்றா, அவளை எங்கடா கடத்திட்டு போய் வச்சிருக்க? சார் இருங்க, நான் தான் விசாரிச்சிட்டு இருக்கேன்ல. நீ சொல்லு, ஜெனிஃபர் எங்க இருக்கிறா? சார் சத்தியமா தெரியல சார். எனக்கு நீங்க சொல்லிதான் சார் அவ காணாம போனதே தெரியும். அப்புறம் ஏன் போன் ஆஃப் பண்ணி வச்ச? கேக்குறேன்ல, சொல்லு, போனை ஏன் ஆஃப் பண்ணி வச்ச? அந்த பொண்ணு போனை ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி உனக்கு தான் போன் பண்ணிருக்கிறா. அப்புறம் நீயும் போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கிற. இப்போ அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு கேட்டா உனக்கு தெரியாதுன்னு சொல்ற. ஒழுங்கு மரியாதையா சொல்லு, அந்த பொண்ணு எங்க இருக்கிறா? சத்தியமா எனக்கு தெரியாது சார். கேட்டுக்கிட்டே இருக்கிற, சொல்லுடா. இப்ப அந்த பொண்ணை எங்கடா வச்சிருக்கிற? சத்தியமா எனக்கு தெரியாது சார். ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. தெரியாது சார். அவ எங்க இருக்கான்னு சத்தியமா எனக்கு தெரியாது சார். உன்னை எப்படி விசாரிச்சா உண்மையெல்லாம் வெளியே வரும்னு எனக்கு தெரியும். கான்ஸ்டபிள் சார், இவனை உள்ள எடுத்துட்டு போயா? ஓகே சார். டேய் வாடா, வா சார் வான்னு சொல்றேன்ல. சார் வேண்டாம் சார். போயிட்டு நாளைக்கு வா. சரிங்க சார். சார், செழியன் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்களா சார்? ஆமா, நீ யாருப்பா? சார், நான் உன்னுடைய ஃபாதர். அப்பா, செழியன்பா. அண்ணா, சரியா? செழியா, அப்பா சரியா? செழியா. தம்பி, அங்கெல்லாம் போகக்கூடாது. சார், அவர் என்னோட கிளைண்ட் தான் சார். ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு வந்துட்டோம். சார், சரி, இன்ஸ்பெக்டர் வரதுக்குள்ள சீக்கிரம் பார்த்துட்டு வர சொல்லுங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். அப்பா, போய் வாங்கப்பா. டேய் அப்பா செழியா. ஏய், என்னடா என்னடா ஆச்சு? சரியா? என்னடா இதெல்லாம்? எனக்கு தெரியலப்பா. ஜெனியை காணும்னு சொல்லி என்ன வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்கப்பா. அப்பா சத்தியமா அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுப்பா. செழியா, பயப்படாத, ஒண்ணும் இல்லடா. நாங்க அட்வொகேட்டோட தான் வந்திருக்கோம். உன்னை கூட்டிட்டு போயிடுவோம். டேய்,
ஜெனி எங்க போனான்னு எனக்கு தெரியாதுடா. அவளை காணும்னு சொல்றாங்கடா. எனக்கு பயமா இருக்குடா. டேய், உன்னை அடிச்சாங்களா? ஆமாப்பா. டேய், பயப்படாதடா, ஒண்ணும் இல்ல. அப்பா நான் இருக்கேன்டா. தைரியமா இருடா. அப்பா அட்வொகேட்டை கூட்டிட்டு வந்திருக்கேன். வெளியில கூட்டிட்டு போயிடுவோம். பயப்படாத, சரியா? என்னடா நடந்துச்சு? ஏன் ஜெனி காணாம போனோம்? எனக்கு தெரியலடா. நான் இன்னைக்கு ஃபுல்லா அவகிட்ட பேசவே இல்லை. நேத்து நான் கொண்டு போய் விட்டதுக்கு அப்புறம் அவ போனை நான் எடுக்கவே இல்லடா. இன்னைக்கு திடீர்னு போலீஸ் வீட்டுக்கு வந்து எனக்கு ஜெனி இருக்கிற இடம் தெரியும்னு சொல்றாங்கடா. டேய், சத்தியமா எனக்கு தெரியலடா. அவ எங்க போனான்னு எனக்கு தெரியலடா. திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து ஜெனி எங்க ஜெனி எங்கன்னு என்கிட்ட கேக்குறாங்கடா. நான் என்னன்னு சொல்லுவேன்? அவ எங்க போயிருப்பா? எனக்கு ஒரே பயமா இருக்குடா. அவ எங்க போனாங்கிறது முக்கியம் இல்ல. உன்னை எதுக்காக இவங்க அரெஸ்ட் பண்ணணும் அத தெரிஞ்சுக்கணும். சரியா? நீ பயப்படாதடா. சரியா? நீ ஒன்னும் பயப்படாதடா. நாங்க உன்னை கூட்டிட்டு போயிடுவோம். எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. திரும்ப திரும்ப வந்து என்கிட்ட ஜெனி எங்கன்னு கேக்குறாங்கடா. எனக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறாங்கடா. எனக்கு ஜெனிய வேற நினைச்சு ரொம்ப பயமா இருக்குடா. இங்க இருக்கவும் எனக்கு பயமா இருக்குடா. ஏமா அழாதம்மா. அதான் கோப்பி எலியிலும் போயிருக்காங்கல்ல, செலியனை கூட்டு வந்துருவாங்கம்மா. அழாதம்மா. பயமா இருக்கு தாத்தா. ஒன்னும் பயப்பட தேவையில்லம்மா. இனியா, அழாத. பாக்கியா, அண்ணா வந்துருவான். நான் அன்னைக்கே சொன்னேன், அவளை செழியனோட பழக விடாத, அவ சம்பந்தப்பட்ட எதையுமே பேசாத, அவளை வீட்டுக்கு கூப்பிடாதன்னு எத்தனை தடவை சொன்ன? ஏதாவது என் பேச்ச கேட்டியா நீ? இன்னைக்கு செழியனோட நிலைமை என்னாச்சுன்னு பாரு. ஒண்ணும் இல்லடா, எப்படியாவது பேசி கூட்டிட்டு போயிடுவோம். ஏன் சார் அவங்களை அனுப்பிச்சீங்க? சார் வந்தா திட்ட போறாரு. சார், உன்னை எவ்வளவு சீக்கிரம் வெளியே எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எடுத்துடுறோம். யோ, யார் அவங்கெல்லாம்? உள்ள அவங்கள விட்டுட்டு இங்க என்னையா பேச்சு? ஏன் சார் அனுப்பிச்சீங்க? ஹலோ, நீங்க பாட்டுக்கு அக்யூஸ்டோட பேசிட்டு இருக்கிறீங்க. அக்யூஸ்ட பேசிட்டு இருக்க கூடாது. கிளம்புங்கயா. கான்ஸ்டபிள், இவங்களை அனுப்புங்க. சார், நான் அவரோட லாயர். உட்காருங்க. கோபி சார், வாங்க. எழில், நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணு, நான் பேசிட்டு வந்துடுறேன். சார், இவர் தான் செழியனோட அப்பா. ஓஹோ. வணக்கம் சார். உட்காருங்க. அவன் தான் தெரியாதுன்னு சொல்றாள் சார். ப்ளீஸ் விட்டுருங்க சார். அந்த பொண்ணு காணாம போனதை பத்தி என் பையனுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை சார். அந்த பையன் தான் தெளிவா சொல்றானே, நாங்க 2 பேரும் லவ் பண்றோம்னு. அந்த பொண்ணோட நம்பர்ல இருந்து கடைசியா உங்க பையனுக்கு தான் கால் வந்திருக்கு. அப்புறம் தெரியாதுன்னு சொன்னா எப்படி சார்? சார், அவன் நேத்து ஃபுல்லா வீட்ல இருந்தான் சார். அவன் பொண்ணை எப்படி சார் கடத்திருக்க முடியும்?
சத்தியமா அவனுக்கு எதுவும் தெரியாது சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த பொண்ணோட அப்பா வந்து உங்க பையன் தான் அந்த பொண்ணை கடத்தினான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. நாங்க கேஸ் எடுத்தாச்சு, எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணியாச்சு. நீங்க எதா இருந்தாலும் கோர்ட்ல போய் பாத்துக்குங்க. அது எப்படி சார் யாரோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு என் பையனை குற்றவாளி மாதிரி ஜெயில போட்டிருக்கீங்க? அதான் அவன் தெரியாதுன்னு சொல்றான் இல்ல சார். அந்த பொண்ணை கடத்தி செடியனுக்கு என்ன சார் ஆக போகுது? செடியன் அந்த பொண்ணை எதுக்கு சார் கடத்தணும்? அதுல என்ன சார் பர்பஸ் இருக்கு? இந்த லாலாம் இங்க பேசிட்டு இருக்க வேண்டாம். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு, எதா இருந்தாலும் கோர்ட்ல போய் பேசிக்கிங்க. இல்ல சார். சார் நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, நான் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சார் என்ன சார் அநியாயமா இருக்கு? அவனுக்கு சத்தியமா அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியாது சார். சார் நான் தான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்றேன்ல, கொஞ்சம் வெளியே இருங்க சார் ப்ளீஸ். சரிங்க சார். சரியா?